திமுகவுடைய தொண்டர்களுக்கான ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. நாங்கள் எதுவுமே சொல்ல, உங்களுடைய பாதை சரியாக இருக்கணும், அது மட்டும் தான். நம்ம வந்து மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணியும் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன? தளபதி அவர்களை ஜெயிக்க வைக்கணும், வரலாறு படைக்கிற அளவுக்கு மாபெரும் வெற்றியை பெறணும். நம்மளுடைய குறிக்கோள் இதுவாக மட்டும் தான் இருக்கும். அதை விட்டுட்டு அவங்கள விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் சல்லி காசுக்கு பிரயோஜனமே இல்லாதது. தளபதி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொன்னதை எல்லாத்தையுமே செஞ்சதை சொல்லியே ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தளபதி என்ன செஞ்சாரோ அதை சொல்லியே வாக்க கேளுங்க. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் உங்களுடைய சொந்தக்காரன் பந்தக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. வேறு ஆள் இருந்தால் கூட எல்லாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை சொல்லி நம்மளுடைய தளபதி ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் தமிழகத்தை காப்பாற்ற முடியும், தமிழகத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணுமே, சொல்லி தான் வாக்க கேட்கணுமே. நம்மளுடைய தளபதி மாபெரும் வெற்றி பெறணுன்றதை விட இந்திய வரலாற்றிலேயே சரித்திரம் படைக்கணும். 234 தொகுதியுமே திமுக வசம் இருக்கணும். அப்போ தான் வந்து டெல்லியே அதிரும். நம்ம தான் தீர்மானிக்கணும். அதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஒத்துழைப்பு தந்து திமுகவை மீண்டும் 2026 மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து தமிழகத்தை ஆளப்போகும் எங்கள் தளபதியார் மட்டுமே சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர வேறு எதுவுமே இல்லை.